பெரும்பாலும் கவனிக்கிறார். அதிகமா பேசுறத விட சொல்றத கேட்கிறார். உள்வாங்குறார். அப்சார்ப் பண்றாரு. அதனால இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அவர் இந்த நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு ஹி வில் மோல்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அவர்ட்ட ஒன்ன சொன்னேன் நானு. பதவி பிரமாணம் எடுப்பது என்று சொன்னால் அந்த ஓத் டேக்கிங் ஸ்வேரிங் இன் செரிமனியில அந்த குறிப்பிட்ட வாசகங்களை சொல்லித்தான் பதவி பிரமாணம் எடுக்கணும். பதவி பிரமாண வாக்கியங்களை பார்த்து வாசித்துத்தான் பதவி பிரமாணம் எடுப்பது எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள வழக்கம். ஒரே ஒரு மனிதர் தான் அந்த பதவி பிரமாணத்தை பார்க்காமல் பதவி பிரமாணம் எடுத்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக கருப்பர் இனத்திலிருந்து வந்த பராக் ஒபாமா. அவர் கையில் அந்த இதை பார்க்காம பதவி பிரமாணம் எடுத்தார். ஆனால் முக்கியமான 2 சொற்களை அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார். அதனால் அந்த பதவி பிரமாணம் செல்லாதுன்னு மறுநாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சேம்பருக்குள்ள 2வது பதவி பிரமாணம் எடுத்தாங்க. யாரு? 18 நிமிட பேச்சால் அமெரிக்க நாட்டின் தலைவிதியவே மாற்றியவர். கோடிக்கணக்கான அமெரிக்கர்களுடைய இதயங்களை தன் 18 நிமிட உரையால் ஈர்த்து கவர்ந்தவர். அப்பேற்பட்ட சொற்பொழிவாளர். அதை ஒழுங்கா சொல்ல முடியாம 2 வார்த்தை மிஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்ற பதவி பிரமாணம் செய்து கொண்ட மரியாதைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த பதவி பிரமாண வாசகங்களை பார்க்காமலே அழுத்தம் திருத்தமாக எந்த இடத்திலும் எங்கே வார்த்தை பிசகி விடுமோ என்ற ஒரு தயக்கம் இருந்தாலே வார்த்தை தவறும். அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து அந்த பதவி பிரமாணத்தை அவர் மேற்கொண்ட 2 முறை போட்டு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்டே சொன்ன நேத்து.